லிட்டில் மவுண்ட்லேருந்து பெசன் நகர் வரைக்கும் போகிறதுக்காக 5 பஸ்ஸில் ஏறினேன். அங்கே லிட்டில் மவுண்ட் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு பாட்டி ஏறதுக்காக வந்தாங்க. வரும்போது என்ன ஆச்சு, இந்த பையன் வந்து பஸ்ஸில் வந்து வச்சுட்டாங்க. ஆனால் ஏறதுக்குள்ளே பஸ் எடுத்துட்டாங்க. அங்கே வந்து டக்குன்னு யாராலையும் ரியாக்ட் பண்ண முடியல. எல்லாமே சொல்கிறாங்க பஸ்ஸை நிறுத்துங்க நிறுத்துங்க, நிறுத்தாமலே வந்துட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டாப் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட இறங்கிட்டேன். நான் இறங்கி ரேபிடோ போட்டிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போய் அந்த ஸ்டாப்பிங்கில் பாட்டி இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இருப்பாங்களான்னு தெரியல, பஸ் ஏறி போயிட்டாங்களான்னு தெரியல, என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. இதுல ஃபுல்லா சாப்பாடு தான் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடுக்கே அவங்க இதுதான் வச்சிருக்காங்க போல. பஸ்ஸில் வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், எந்த பஸ்லயும் வர மாதிரி தெரியல. ஆளுங்க ஏறிட்டாங்களான்னு கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ரேபிடோ ஏறிட்டேன். பாட்டி இருக்காங்களான்னு பாக்குறேன். சரிண்ணா சரி, கொஞ்சம் முன்னாடி போகும். வேற பஸ்ல போயிட்டாங்களான்னு வேற தெரியல. இல்லையே, இருங்க நான் ஒரே நிமிஷம் அதை கேட்டு வரேன். பாட்டியை காணும், அதனால இந்த சாப்பாடு வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். யாரோ 4-5 பேர் சேர்த்து கொடுத்துருக்காங்க போல ஃபுட்டு. லைக் ஆனந்த பவனோட சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்குல்ல பார்சல், அது வந்து கொடுத்துருக்காங்க. கங்கா ஸ்வீட்லேருந்து கொஞ்சம் இருக்கு. அடுத்து ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் போனேனே. வேற எதுவும் வேல்யூபிளான திங்ஸ் இல்லை, ஃபுட்டு மட்டும் தான் இருக்கு. பாட்டி சாப்பாடு சாப்பிட்றீங்களா? ஜூஸ் இருக்கு, வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருவீங்கல்ல. அவங்கள பார்க்கவே வந்து இப்போ ஒரு பாட்டி கொடுத்தல சாப்பாடு, அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த பாட்டி ஃப்ரீ பஸ்க்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு ஏறதுக்காக இப்படி ஸ்டெப்ஸில் வந்து அந்த பேக்கை வச்சாங்க. உடனே பஸ் எடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி வேற ஒரு பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்.